இந்த சங்கீதத்திலே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் கொடியேற்றுவோம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. அதனால் படிப்பார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் உண்மை முழுக்க முழுக்க அது மட்டும் காரணம் அல்ல. வெறும் கொடியேற்றுவோம் என்கிற வார்த்தை வருவதனால் இதை கொடியேற்றுகின்ற விழாவில் படிப்பதாக காரணம் அல்ல. இந்த சங்கீதம் ஒரு முழுக்க முழுக்க வெற்றியை தழுவின ஒரு சங்கீதம். ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுத்து போகும்போது அந்த அரசன் பாதுகாப்போடு அவன் நினைத்தபடி அவன் விரும்பியபடி எதிரி நாட்டை தோற்கடித்து தன் தாய் நாட்டுக்கு வெற்றி கொண்டு வருவான். அவன் நாட்டு மக்களை காப்பாற்றுவான். அவனால் அந்த தேசம் ரட்சிக்கப்படும். அவனுக்கு ஆபத்து வரும்போது கடவுள் அவன் குரலை கேட்பார். அவன் இடுக்கணில் இருக்கும் போது கர்த்தர் அவனை மீட்டுக் கொள்ளுவார். அவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாது என்று தன்னுடைய நாட்டின் அரசனுக்காக மக்கள் பாடின பாடல் இந்த சங்கீதம். எதற்கு இதை கொடியேற்று விழாவில் படிக்க வேண்டும் என்று கேட்டால், இந்த உலகத்தை தன்னுடைய மரணத்தால் சண்டையிட்டு ஜெயித்தார் இரட்சகராகிய கிறிஸ்து. அவர் மரித்து நமக்கு வெற்றி கொடுத்தார். அவர் இந்த உலகத்தில் போராடி நம்மை மீட்டெடுத்தார். அவர் பாடுபட்டு சிலுவையை ஏற்றுக்கொண்டு அவமானங்களை சகித்துக் கொண்டு நமக்கு விளைவழிப்பில்லாத மீட்பையும் கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த வெற்றியை நினைவு கூற ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துவின் பிறப்பை நாம் சந்தோஷமாய் கொண்டாடுகிறோம். வந்துவிட்டார் எங்களை மீட்டெடுத்த ரட்சகர், எங்களை காப்பாற்றின கிருபையின் கடவுள், எங்களுக்காக பூமியில் பிறந்த உன்னதர், எங்களை வாழ வைக்கும்படி தன் வாழ்வை இழந்தவர். அவரை வரவேற்க வேண்டியது நம்முடைய கடமை. அந்த கடமையை நினைவு கூறவே இந்த ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து பிறப்பின் நாள் கொண்டாடப்படுகிறது. அந்த கிறிஸ்து பிறப்பின் நாளுக்கு முன்பு இந்த சிலுவை கொடியேற்றம் நம்முடைய திருச்சபையின் பாரம்பரியத்தில் நடக்கிறது. இதற்கு நம்முடைய சமூகம் சார்ந்து ஒரு காரணம் இருக்கிறதா? ஏன் இந்த மாதிரி உயரமான கொடி மரத்துல கொடியேற்றணும்? அந்த காலத்துல சர்ச் பில்டிங்கும் சரி, வீடும் சரி, எதுவுமே உயரமான கட்டடம் கிடையாது. எல்லாமே மஞ்சி பள்ளிக்கூடம் தான். மஞ்சி சோக மிஞ்சி போனா ஓடு. வீடும் ஸ்கூலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸ்கூலும் சர்ச்சும் ஒன்னா இருக்கும். அதனால இங்க கிறிஸ்தவர்கள் வாழ்கிறார்கள் என்பது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியாது. அதனால அந்த சின்ன கோயிலுக்கு முன்னாடி உயரமான சவுக்கு மரம் வெட்டி, சிலது குள்ளமா இருந்தா ரெண்டா கட்டி, அதுல கொடி கயிறு கட்டி அந்த கொடியை ஏற்றி உயரத்துல பறந்து விடும் போது சின்ன சர்ச்சைக்குள்ள உட்கார்ந்து ஜனம் உயரமான கொடி கம்பத்துல கொடி பறக்கிறத பார்க்கும் போது அவங்க மனசுல ஒரு சந்தோஷம். இதனால அருகாமையில் இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அது அவங்க கொடி பறக்குது, அங்க இருக்கிறாங்க கிறிஸ்தவங்க. இந்த அடையாளத்தை உண்டு பண்ணவே அக்காலகட்டங்களில் உயரமான சவுக்க மரங்களை, தைல மரங்களை, மூங்கில் மரங்களை வெட்டி அதை நட்டு அதன் மீது கொடியேற்றி கிறிஸ்துவின் வருகையை அவர்கள் கொண்டாடினார்கள். இன்றைக்கு வீடுகளும் உயரம், சர்ச்சும் உயரம், வெளிச்சவரும் உயரம். இன்றைக்கு படிக்க கேட்ட இந்த சங்கீதம் 20 மையமாக வைத்து 2 காரியங்களை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பாருங்க, ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தாவீது பாடலை எழுதி